முஹர்ரம் மாதத்தில் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள். பஞ்சா என்று கை வடிவத்தில் அலங்கரித்து வைப்பது, அதை புனிதமாக கருதி அதற்கு வழிபாடுகள் செய்வது, உடலை கிழித்து கொள்வது, மாரில் அடித்து கொள்வது, யா அலி யா ஹுசைன் என்று கத்துவது, பஞ்சாவுடன் ஜோடிக்கப்பட்ட வீடு போன்றவற்றை வீதிகளில் இழுத்து கொண்டு உலா வருவது, இந்த 10 நாட்களில் கணவன் மனைவி பிரிந்து இருப்பது, 10வது நாளன்று தீ மிதிப்பது, உடலை அலங்கோலப்படுத்துவது, விசேஷமாக உணவு சமைத்து பரிமாறுவது, இவை போன்ற செயல்கள் முற்றிலும் இஸ்லாமில் வெறுக்கப்பட்ட செயல்களாகும். இணை வைப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடக்கூடிய பெரும் பாவங்களாகும். எனவே முஸ்லிம்கள் இவற்றை விட்டு விலகுபவர்களாக, அல்லாஹ்வின் உண்மை மார்க்கத்தின் பக்கம் திரும்புபவர்களாக, முஹர்ரம் மாதத்திலும் ஏனைய புனித மாதங்களிலும் பரலான தொழுகைகளையும் உபரியான தொழுகைகளையும் பேணி மற்ற வணக்க வழிபாடுகளையும் முறையாக செய்து அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற முயற்சிப்பவர்களாக, மாற்று மத கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதை முற்றிலும் தவிர்ப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் நடத்த போதுமானவன்.